ட்விட்டர் பக்கத்தில் அப்போலோ நிர்வாகி சங்கீதா ரெட்டி ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக புதிய தலைமுறை நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகை செல்வன், தற்போதைய செய்தி என்ன? வெங்கட், ஏற்கனவே நம்ம மதியம் பார்த்தது போல மருத்துவமனையுடைய அந்த மருத்துவ குறிப்பிலேயே சொல்லப்பட்டிருந்தது, முதலமைச்சர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார், அவர் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார் என்ற அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. she is being treated and under observation என்கிற அந்த அழுத்தமான ஒரு செய்தியும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடுத்த கட்டமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனையுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சங்கீதா ரெட்டியினுடைய இந்த ட்விட்டர் செய்தி என்பதும் அதிகாரப்பூர்வமானதாக ஒரு நம்பகமான ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்றால் அவர் தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கொடுத்து வருகின்ற அந்த சிகிச்சை முறையெல்லாம் குறித்து தொடர்ந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றார். நேற்றும் கூட சில செய்திகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதில் முதல்வருக்கு ஏதாவது அதில் உடல்நல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கின்ற இந்த ட்விட்டர் மெசேஜும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. Despite our best efforts, our beloved CM remains in a grave situation என்கிற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் தொடர் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு இடையிலும் நமது மதிப்புக்குரிய அன்புக்குரிய முதலமைச்சர் மிகவும் கவலைக்கிடமான நிலையிலே இருக்கிறார் என்று அந்த செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்போலோ மருத்துவமனையுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இந்த ஏற்கனவே இன்று மதியம் வந்த செய்தி, அந்த மருத்துவ குறிப்பினுடைய தொடர்ச்சியாக இதை நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று மதியம் வந்திருந்த அந்த மருத்துவ குறிப்பில் தான் முதல் முறையாக she is very critical என்கிற அந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்கிற வார்த்தை பிரயோகத்தை மருத்துவ குறிப்பில் தெரிவித்திருந்தார்கள். நேற்று வந்த செய்தி குறிப்பில் கூட நேற்றைக்கு மாலை திடீரென அவருக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவுக்கு பிறகு, உடல்நல குறைவுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வந்திருந்த மருத்துவ குறிப்பில் அவர்கள் கார்டியாக் அரெஸ்ட் இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தார்கள். இதயம் செயலிழக்கக்கூடிய ஒரு சூழல் செயலிழந்திருக்கிறது என்பதை பதிவு செய்திருந்தார்கள். அதை நாம் எளிதாக புரியும் வகையில் அந்த மாரடைப்பு என்கிற அளவில் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த செய்தி குறிப்பில் கூட கிரிட்டிக்கல் என்கிற பதம் இல்லாமல் இருந்தது, கவலைக்கிடம் என்கிற பதம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் மருத்துவத்துறையை பொறுத்தவரை கார்டியாக் அரெஸ்ட் என்பதே மிகவும் ஒரு சவாலான, ஒரு சிக்கலான ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்பட்டது. அது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனாகத்தான் மருத்துவத்துறையால் பார்க்கப்பட்டது, கவலைக்கிடமான ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்பட்டது. அந்த நிலையில்தான் அதற்கு பிறகு அவர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் இணைப்பு துண்டாகி இருக்கிறது. மீண்டும் அவர் இணைப்பிற்கு வந்தவுடன் தகவல்களை தொடர்ந்து பெறலாம். முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து நேரில் அறிய இன்னும் 1/4 மணி நேரத்தில், அதாவது 3:15 மணி அளவில் ஆளுநர் அப்போலோ மருத்துவமனைக்கு மீண்டும் நேரில் செல்லவிருக்கிறார். ட்விட்டர் பதிவாக அப்போலோ மருத்துவமனை செயல் இயக்குனர் சங்கீதா ரெட்டி வெளியிட்டிருக்கும் அந்த செய்தியை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். Despite our best efforts, our beloved CM remains in a grave situation என்ற ஒரு தகவலை, அதிர்ச்சிகரமாக பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கத்தக்கதான ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது இன்னும் எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து சேராத நிலையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு தகவல். அவர்களும் வந்து கரம் கோர்த்து உடல்நலத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படலாமோ என்று கூட ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து நேரில் அறிய ஆளுநர் அப்போலோ மருத்துவமனைக்கு விரைகிறார் என்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று வரை 12 அறிக்கைகளை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருந்தது. இன்று 12:50 மணி அளவில் 13வது அறிக்கையை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு who suffered a cardiac arrest yesterday evening continues to be very critical and is on ECMO and other life support systems. The honorable chief minister is being treated and closely monitored by a team of experts என்று அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதிலேயே அந்த கார்டியாக் அரெஸ்ட் என்ற பதத்திற்கு பல்வேறு பொருள்கள் சொல்லப்பட்டன. அதைத் தொடர்ந்து தற்பொழுது ட்விட்டர் பதிவாக அது வந்திருக்கிறது. மீண்டும் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இருக்கிறார். கார்த்திகை செல்வன், தகவல்களை தொடர்ந்து சொல்லுங்க. கார்த்திகை செல்வன், இணைப்பில் இருக்கிறீங்க? ஆமா, ஏற்கனவே நாம பேசி இருந்த போது சொல்லப்பட்டதுதான் இந்த அறிவிப்பு என்பது சங்கீதா ரெட்டியுடைய அறிவிப்பை
நாம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று மதியம் நேற்று மாலை வெளியிடப்பட்ட மருத்துவ குறிப்பு, அதே போல இன்று மதியம் வெளியிடப்பட்ட மருத்துவ குறிப்பு, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ட்விட்டர் பதிவையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர் முயற்சிகள், எங்களுடைய முழுமையான முயற்சிகளுக்கு பிறகும் கூட அன்புக்குரிய நமது முதல்வருடைய நிலை என்பது இன்னமும் கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கிறது. தொடர்ந்து மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது என்கிற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த செய்தி என்பது மதியம் அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட அந்த மருத்துவ குறிப்பினுடைய தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போதைய சூழலில் மீண்டும் நமது தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் இங்கே மீண்டும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகிறார் என்கிற செய்தி இருக்கிறது. ஏற்கனவே நேற்று உடனடியாக அவர் மும்பையிலிருந்து வந்து இங்கே சென்று அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று அங்க இருக்கிற நிலவரங்களை கேட்டறிந்தார். அப்போலோ மருத்துவனுடைய நிறுவனர் டாக்டர் பிரதாப் ரெட்டியிடம் முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை குறித்தும் தற்போதைய நிலை என்ன குறித்தும் என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். அதற்கு பிறகு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு அவர் இங்கு இருக்கிற சூழல்களை குறித்து தகவல்கள் கொடுக்கப்பட்டதாக தெரிந்தது. அதே போல அவரோடு தொலைபேசியிலும் பேசியிருந்தார். சட்டம் ஒழுங்கு நிலவரம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இங்கே காக்கப்படுகிறது, எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதையெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் ஆளுநருடைய மருத்துவமனைக்கு செல்வது என்பது மிக கவனமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தொடர் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நேற்றைக்கு மாலை வெளியிட்ட மருத்துவ குறிப்பு, இன்று மதியம் வெளியிட்ட மருத்துவ குறிப்பில் மிகவும் கவலைக்கிடமான முறையில் இருக்கிறார் முதலமைச்சர் என்கிற அந்த கருத்து இருந்து லைஃப் சப்போர்ட்டிங் மெஷின்ஸ் உதவியோடு தான் அவர் மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த மருத்துவ குறிப்பும் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சங்கீதா ரெட்டி அப்போலோ மருத்துவமனையுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அவர் இந்த ட்விட்டர் பதிவை பதிவு செய்திருக்கிறார். அவர் தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அத்தனையும் நம்பகமான, அது நேரடியாக தொடர்பில் இருக்கிற ஒருவர் என்பதால் அவருடைய பதிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த மருத்துவ குறிப்புக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது அவர் வெளியிட்டிருக்கிற இந்த பதிவில் அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர் முயற்சிகளுக்கு பிறகும் கூட முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலே இருக்கிறது என்கிற தகவலை பதிவு செய்திருக்கிறார். தற்போது அப்போலோ மருத்துவமனை வட்டாரத்திலிருந்து வருகின்ற தகவல்கள் ஆளுநர் மருத்துவமனைக்கு வந்து சென்ற பிறகு அல்லது அதனை ஒட்டி விரைவில் இன்னொரு மருத்துவ அறிக்கை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வெளியாகும் என்கிற அந்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த அறிக்கையில் என்ன விதமான தகவல் இருக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக சங்கீதா ரெட்டியினுடைய இந்த ட்விட்டர் பதிவை நாம் பார்க்க முடியும். தொடர் சிகிச்சை, தொடர் கண்காணிப்புகள், தொடர் எய்ம்ஸ் டாக்டர்களுடைய வருகை, அவர்கள் வந்து பார்த்து அவர்களுடைய ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த இந்த மருத்துவம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களுக்கு பிறகு சங்கீதா ரெட்டியினுடைய இந்த ட்விட்டர் பதிவு என்பது வந்திருக்கிறது. அதை பெரும்பாலும் அவர் இந்த 75 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 75 நாட்களாக அவருக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சிகிச்சை முறை குறித்தும் அவர் எந்த அளவிற்கு அந்த சிகிச்சைக்காக அவருடைய உடல்நலம் அதற்கு எதிர்வினையாற்றுகிறது என்பது குறித்தெல்லாம் மிகவும் நன்கு அறிந்த, மிகவும் நெருக்கமாக உணர்ந்த இந்த சங்கீதா ரெட்டியினுடைய அப்போலோ மருத்துவமனையுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சங்கீதா ரெட்டியினுடைய இந்த பதிவு என்பது மிக குறிப்பாக ட்விட்டர் பதிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆளுநருடைய இந்த அப்போலோவுக்கு ஆளுநர் செல்வதும் அதை ஒட்டி சிறிது நேரத்தில் மீண்டும் ஒரு மருத்துவ அறிக்கை அப்போலோவிலிருந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மருத்துவ அறிக்கை என்ன விதமாக இருக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக சங்கீதா ரெட்டியினுடைய இந்த ட்விட்டர் பதிவு இருக்கிறது. வெங்கட், தொடர்ந்து நேற்று மாலை 4:30 மணியிலிருந்து அப்போது ஏற்பட்ட அந்த பின்னடைவு என்பது, உடல்நிலையில் முதலமைச்சருக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவு என்பது, அதற்கு பிறகு வந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ குறிப்புகள் எந்த குறிப்பிலுமே கூட அவர் ஷீ இஸ் ஸ்டேபிள், உடல்நலம் சீராக இருக்கிறது என்ற கருத்தோ அல்லது ஷீ இஸ் ரெஸ்பாண்டிங் வெல் டு த ட்ரீட்மெண்ட், அவர் மிக சிறப்பாக அவருடைய உடல் என்பது அந்த மருத்துவ சிகிச்சைக்கு எதிர்வினையாற்றுகிறது என்கிற எந்த விதமான கருத்துக்களும் இடம்பெறாத ஒரு அறிக்கைகளாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தான் ஷீ இஸ் கிரிட்டிக்கல் என்கிற வார்த்தை பிரயோகமும் பயன்படுத்தப்பட்டது. மிகவும் கவலைக்கிடமான சூழலில் இருக்கிறார் என்கிற அந்த செய்திக்கு அந்த மருத்துவ குறிப்பினுடைய தொடர்ச்சியாக சங்கீதா ரெட்டியினுடைய இந்த ட்விட்டர் பதிவும் வந்திருக்கிறது.
விரைவில் ஆளுநருடைய அந்த மருத்துவமனை சென்று பார்த்த பிறகு அதனை ஒட்டி அப்போலோ மருத்துவமனை என்ன விதமான அறிக்கையை கொடுக்க போகிறது என்பதில் தான் அடுத்த கட்ட நிகழ்வுகள் இருக்கிறது வெங்கட். இதில் அதற்கான ஒரு முன்னோட்டமாக சங்கீதாவுடைய இந்த ட்விட்டர் பதிவை பார்க்க முடிகிறது. மிகவும் கவலைக்கிடமான நிலையிலேயே இருக்கிறார். தொடர் சிகிச்சைகளுக்கு பிறகும் தொடர் முயற்சிகளுக்கு பிறகும் முதலமைச்சருடைய உடல்நலம் மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலிலேயே இருக்கிறது என்பதுதான் இப்போது அழுத்தமாக சொல்லப்படுகிற விஷயமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல அதுல பெஸ்ட் எஃபர்ட், தீவிர முயற்சிக்கு பிறகும், எங்களுடைய அதிகபட்ச முயற்சிக்கு பிறகும் என்ற வார்த்தை தான் வருத்தம் தர வைக்கிறது. ஆனாலும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் கூட இதே போன்ற நிலைமை இருந்தது. பிறகு லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே வருகை புரிந்தார். அதையொட்டி எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தார்கள். பிறகு சிங்கப்பூரில் இருந்து பிசியோதெரபிஸ்ட் வந்தார்கள். ஓரளவு நிலைமை மேம்பட்டதல்ல. அதே போல இப்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வந்த பிறகு நிலைமை சீரடையலாம் என்று எதிர்பார்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? தற்போது எய்ம்ஸ் மருத்துவர்களும் அங்கே தங்களுடைய சிகிச்சையை தொடங்கி இருக்கிறார்கள், தங்களுடைய ஆலோசனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வெங்கட், இந்த மருத்துவ குறிப்புகளிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்பது இதுவரை மருத்துவ குறிப்புகள் 13 மருத்துவ குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்போலோ மருத்துவமனையால் இன்று மதியம் வந்தது வரை. அந்த 13 மருத்துவ குறிப்புகளில் இந்த முறைதான், இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த மருத்துவ குறிப்பில் மட்டும்தான் முதலமைச்சர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷீ இஸ் வெரி கிரிட்டிக்கல் என்கிற அந்த சொல்லாடல் இருந்திருக்கிறது. அது பல்வேறு விஷயங்களை சொல்வதாக இருக்கிறது. அதே போல ஷீ இஸ் பீங் ட்ரீட்டட், ஷீ இஸ் அண்டர் அப்சர்வேஷன் உள்ளிட்ட பதங்கள் இருக்கிற, தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து வழக்கமாக அவங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் இடம்பெறுகின்ற அவருடைய உடல் நல்ல முறையில் எதிர்வினையாற்றுகிறது, சிகிச்சைக்கு ஷீ இஸ் ரெஸ்பாண்டிங் வெல் டு த ட்ரீட்மெண்ட் என்கிற இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழல் இருப்பதுதான் இங்கே கவலையாக அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அல்லது தலைவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்குமே கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சங்கீதாவினுடைய இந்த ட்விட்டர் பதிவு என்பது அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மதியம் அந்த மருத்துவ குறிப்பினுடைய தொடர்ச்சியாக எவ்வளவு சிறந்த ஒரு தீவிர முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலும் கூட முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமாகவே இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். இது மிகவும் கவனத்திற்குரியதாக இருக்கிறது. இதில் பல்வேறு செய்திகள் அடங்கியிருக்கின்றன. அப்போலோ மருத்துவமனையுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கிற சங்கீதா ரெட்டி தொடர்ந்து முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை குறித்தும் அவருடைய உடல்நிலை குறித்தும் அருகில் இருந்து பார்க்கிறவர், அதனுடைய முழுமையான பரிமாணங்களை தெரிந்தவர். தொடர்ந்து இது குறித்து அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவுகளையும் செய்து வருவார். அந்த அடிப்படையில் அவருடைய இந்த பதிவையும் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது வெங்கட்.